அனைவருக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கம். அன்பு சகோதரி சுதா உயர்நீதிமன்றத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் காவலர்களால் தாக்கப்பட்டது என் கண்முன் வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நீதிபதியே அவர் தான் காப்பாற்றினார். ஆனால் கூட்டணி தர்மம் என்ற பெயரில் அவர் இன்றைக்கு பேசிய பேச்சுக்களை எல்லாம் நான் பார்க்கிற போது இங்கு ஹிட்லர் தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவருடைய பேச்சியே சாட்சி. கடைசி வரை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கு அவர் வரவே இல்லை. அவர் உத்தரப்பிரதேச சுற்றிருக்கார். நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே வாகனத்தில் வரும்போது என்னுடைய வாகனத்தின் பின்னால் வந்த வாகனம் தொடர்ந்து ஹாரன் அழித்து கொண்டு வந்தது. அது ஒரு சின்ன குறுகிய தெரு, வழி கொடுக்க முடியாது. மிக விரைவாக வந்து சிக்னலில் நின்ற உடனே அந்த வாகனத்தில் இருந்தவர் சிக்னல் முன்னால் என் வாகனத்து முன் வண்டியை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி என்னுடைய டிரைவர்கிட்ட வழி கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டார். நான் அதுவரை இந்த குறிப்புகளை படித்து கொண்டு வந்தவன். நான் கார் கண்ணாடியை இறக்கி பார்த்தால் அந்த வாகனத்தில் இருந்தவருடைய காரினுடைய டேஷ்போர்டில் ஒரு தலைவர். நான் சொல்லலை, அவர் பேர் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் அவசரமாக செல்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியவில்லை, குறுகிய சந்து, எனவே வாய்ப்பு உங்களுக்கு வழங்க முடியாமல் இருந்ததுக்கு வருந்துகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த படத்தை பார்த்து கொண்டு கேட்டேன், நீங்கள் இந்த கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறீர்களா, அந்த கட்சியினுடைய உறுப்பினரா என்று கேட்டேன். அவர் கூறினார், நான் அந்த கட்சியினுடைய அனுதாபி என்று கூறினார். நான் உடனே என்னுடைய டிரைவர்கிட்ட சொன்னேன், அனுதாபி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் உறுப்பினர், நீ ஒழுங்காக இருந்திருக்கணும் தம்பி என்று சொன்னேன். நான் வேடிக்கைக்காக இது சொன்னாலும் என் ஆன்மாக்குள்ளே ஒரு குரல் ஓங்கி அழுது கொண்டிருக்கிறது. இங்கே தலைப்பு என்ன? அரசியலாக்கப்படுகிறதா என்று தான் தலைப்பு. ஆமாம், அரசியல் தான் ஆக்கப்படுகிறது. நீங்கள் மணிப்பூரிலே பெண்களுக்காக மாய்ந்து மாய்ந்து அழுதது அரசியல் என்றால் இது அரசியல் தான். கொல்கத்தாவில் தென்னை நாராய் கிழித்து போடப்பட்ட அந்த பெண் மருத்துவருக்காக இந்திய நாடே எழுந்து போராடியதே அது அரசியல் என்றால் இதுவும் அரசியல் தான். இன்னும் சொன்னால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சொன்னார், எதிர்க்கட்சி என்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டார். நான் இந்த மேடையில் நின்று சொல்கிறேன், நாங்கள் அவியல் மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் பொறியியல், பச்சடி, கூட்டு, உருவாய் வரை செல்வோம். சிசிடிவி வேலை செய்யலை. யார் சொல்கிறா? அமைச்சர் சொல்கிறார். ஃப்ளைட் மோடில் இருக்குது. யார் சொல்கிறா? கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்கிறார். ரெண்டும் வேலை செய்யலை. அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றது. அதில் படித்தவங்கெல்லாம் நாசாவில் வேலை செஞ்சு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பி அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம கவர்மெண்ட்டில் கேமரா வேலை செய்யலை சொன்னால் யாருங்க நம்புவாங்க? நான் போலீஸை குறை சொல்ல வரவில்லை. பல்கலைக்கழகத்துக்குள்ள சிசிடிவி வேலை செய்யலனா துணைவேந்தர் தானே பொறுப்பு, காவல்துறை அப்படின்னா விருகம்பாக்கத்தில் பெண் காவலருக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆளுநர் பொறுப்பு. நான் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கி பேசல. லா அண்ட் ஆர்டர் யாருடைய கையில் இருக்கு? முதலமைச்சர் கையில் இருக்கு. விருகம்பாக்கத்தில் திமுக கூட்டத்தில் 2 பெண் காவலருக்கு நடந்தது. சித்தனை அன்னைக்கு பொங்கி இருக்கணும், வரல. நான் கேட்க வர்றது, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தால் ஆளுநர் பொறுப்புன்றீங்க. அப்போ விருகம்பாக்கத்தில் நடந்தது திமுக கூட்டம், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாரா? நான் கேட்பேன்ல. எதற்காக சொல்கிறேன்னா, நான் காவல்துறையை குறை சொல்லலை. யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த காவல்துறை இருக்குன்னு எனக்கு தெரியல. தவறாக செய்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் கேட்டுச்சு, எப்படிங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே சொல்கிறீங்கன்னு. இன்னொரு தகவலை சொல்கிறேன். நான் இந்த வழக்கு கெட்டுப்போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வழக்கில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இறுதி வரை போராடும். ஆனால் சித்தனன் சார் இருக்கீங்க, அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க? பெயர் தெரியாத, அடையாளம் காட்டக்கூடிய, பின்னால் காட்டினால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நபர் இதில் ஈடுபட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும் போலீஸு? குற்றவாளியை பிடிச்சதும் முகமூடி போட்டு அவரை கொண்டு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, சிஆர்பிசி 54A அது என்ன சொல்லுதுன்னா, ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று 15 நாளில் நடத்தணும்னு கேட்டார்ல பாலு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடு என்ன அப்படி நடத்தும்போது நாளைக்கு இந்த விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்ட பெண் இந்த ஞானசேகரை குற்றவாளி என்று அடையாளம் காண்பித்தால் நீதிமன்றத்தில் எப்படி நிற்கும்?
அப்போ உங்கள் விசாரணையுடைய லட்சணம் எந்த லெவலில் இருக்கு? இந்த வழக்கை நீர்த்து போகிற செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டு மூடுன்றீங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறீங்க. யார் இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ் பாரதி. அவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா? அவர் எப்படி சார் சொல்கிறாரு? சரி, போராட்டங்கிறது கான்ஸ்டியூஷன் தந்திருக்கிற ஒரு இது. 1901 எல்லாருக்கும் ஆயுதம் ஏந்தாத எல்லா போராட்டத்தையும் அனுமதிக்கலான் இருக்கு. ஆனால் யாருக்குமே அனுமதி இல்லை. திமுகவுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பேன்னு சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்கா? ஏன் பதட்டப்படுறீங்க? நாங்கள் யாரும் இவர் தான் குற்றவாளி முதலமைச்சர்னு சொன்னோமா? துணை முதலமைச்சர்னு சொல்கிறோமா? யார் பேரையாவது சொல்லியிருக்கோமா? இல்லை. யார் அந்த சார்னு சொல்லுங்க சார் என்று நாங்கள் காவல்துறையை கேட்டால் இவங்களே டிஜிபி மாதிரி பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அப்போ நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு நாங்கள் நினைப்போம் தானே? சரி, மக்கள் மன்றத்தில் போராட்ட அனுமதி இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் பேசினோம். சட்டமன்றத்துக்கு எடப்பாடியார் போகிறாரு, கருப்பு சட்டை போட்டிருக்கார், கேமரா திரும்பல. கேட்டால் டெக்னிக்கல் ஃபால்ட். ஆக ஃப்ளைட்டு மோடு, சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, டெக்னிக்கல் மோட். அப்படின்னா இந்த அரசு கயலாங்கடைக்கு தானே சார் போகணும்? ஒரு கட்டத்தில் இந்த வழக்கில் A2 யார் அப்படின்னு கேட்டால் ஒரு A4 ஷீட்டை காமிச்சு வந்து ஒருத்தனை குற்றவாளிங்கிறான். சார் அது அண்ணா நகர் கேஸ் சார், அவர் அதிமுக தான். ஆனால் அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில், அந்த பெண் 10 வயது சிறுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இவரை பற்றி இல்லை. எஸ்ஐடி இப்போ விசாரித்து 2 பேர் நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்று காவல்துறை அதிகாரி அந்த ராஜு, இன்னொன்று அதிமுக. ஆமாம், அதிமுக தான். அதிமுகவில் தான் அவரை நீக்கிட்டோம். உங்களை மாதிரி நாங்கள் மூடி மறைக்கலை, தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுத்துட்டோம். ஆனால் இந்த நான் அதை ஃப்ளைட் மோடில் போடுங்க. இந்த விசாரணையே சரியாக நடக்கலைங்கிறது இப்போ புரியுதா மிஸ்டர் ஸ்டாலின்? அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்த போது இவங்களெல்லாம் நீங்கள் அக்யூஸ்டாக அறைவாகலே, உங்கள் எஃப்ஐஆரில் இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சு? அப்படின்னா உங்கள் விசாரணை தவறு என்பதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு செய்து விட்டார் என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதை சொன்னால் உங்களுக்கு கோபம். கவர்னர் பொள்ளாச்சி வரேன், கவர்னர். சரி, பொள்ளாச்சியை பேசுகிறோம். பொள்ளாச்சி குறித்து இன்பதுரை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவருடைய அண்ணனுக்கு வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன், அவர் என்னுடைய ஜூனியர், என்னிடம் சட்ட ஆலோசனைகளை கேட்டார். அந்த சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 19வது வருஷம். கம்ப்ளைண்ட் எப்போ கொடுப்பாங்க? 24ஆம் தேதி கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் சம்பவம் நடந்தது 14, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறீங்களே, ஏன் லேட்டுன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்லலாம் எஃப்ஐஆர் போட முடியாது சார் மிஸ்டர் ஸ்டாலின். என்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் போட முடியும். அந்த கம்ப்ளைண்ட்லே ஏன் தாமதம்னு இருக்கும். சம்பவம் இத்தனாம் தேதி நடைபெற்றது, 12ஆம் தேதி சம்பவம்னா அதற்கு பிறகு அந்த வழக்கை போடும்போது லேட்டு. ஏன்னா அந்த புகார் கொடுப்பது தன்னுடைய மானம் பாதிக்கப்பட்டு விடும், தன்னுடைய பேர் வந்துட வேண்டாம்ங்கிறதுக்காக. அந்த பெண்ணுடைய சகோதரன் தட்டி கேட்டதை ஒரு கேங் வார் மாதிரி பொள்ளாச்சி வீதிகளில் வந்து குற்றவாளி தரப்பு அடித்து நொறுக்குகிறார்கள். எனவே அவங்க எஸ்பியை போய் பார்க்குறாங்க. எஸ்பி வழக்கு நீங்கள் கொடுத்தா தான் சரி வரும், நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்கிற பிறகு அந்த கொடுத்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அன்றைக்கே 24ஆம் தேதி எஃப்ஐஆர், அதை சிபிஐக்கு மாற்றியது அதிமுக. அந்த எஃப்ஐஆர், அந்த ஜிஓவை இன்னைக்கு சட்டமன்றத்தில் காமிக்கிறாரு எடப்பாடியார். இதான் ஆதாரம். இதில் வழக்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் சம்பவம் நடந்தது என்றைக்கு, வழக்கு போட்டது என்றைக்கு என்பதை பற்றி அவர் அழகாக இதில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஆதாரம் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இது ஒரு அரசு போட்ட ஆணை சார், இது மல்லாக்கப்படுத்து துப்புற மாதிரி. சொந்த அரசாங்கத்துடைய ஜிஓவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் கான்ஸ்டியூஷனல் படி பதவி ஏற்ற ஸ்டாலின் அந்த பதவியில் இருக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். அதற்கு முந்தைய அரசாங்கம் போட்ட ஒரு ஆணை தவறானது என்று அவர் கூறுவாரானால் அவர் அதில் இருக்க தகுதியற்றவர். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை துயர் வந்தாலும், எத்தனை தொல்லைகள் வந்தாலும், எத்தனை அடக்குமுறைகள் எங்கள் மீது ஏவி விடப்பட்டாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய அன்பு சகோதரி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை, அந்த சார் என்பவர் யார் என்று தெரியும் வரை விடமாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.